ஒரு நாள் ஒரு காட்டுப்பகுதியில் கழுதை ஒன்று மேய்ந்து கொண்டிருந்தது. அதை கவனித்த ஓநாய் ஒன்று கழுதையை அடித்து தின்னும் நோக்கத்துடன் அதன் மீது பாய்ந்தது. தனக்கு வந்த ஆபத்தை கண்டு பயந்தது கழுதை. ஓநாயை எதிர்த்து சண்டை போடுவது கஷ்டம், அதனால் ஏதாவது தந்திரம் செய்துதான் சமாளிக்க வேண்டும் என கழுதை தீர்மானித்தது. ஓநாயின் பாய்ச்சலின் போது சற்று விலகி கொண்டு, ஓநாயரே, உம்முடைய வலிமையின் முன்னால் நான் எம்மாத்திரம். நான் இன்று உமக்கு இரையாக போவது உறுதி. இதை யாராலும் தடுக்க முடியாது. நானும் உமக்கு இரையாக தயாராக இருக்கிறேன். அதற்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தயவு செய்து கேட்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டது. நீ என்ன சொல்ல விரும்புகிறாயோ அதை சீக்கிரம் சொல் என்றது ஓநாய். ஓநாயாரே, என் காலில் பெரிய முள் ஒன்று குத்திவிட்டது. உள்ளே எடுக்க நான் எவ்வளவோ முயற்சி செய்து முடியவில்லை. காலில் முள் உள்ள நிலையில் நீங்கள் என்னை அடித்து சாப்பிட்டால் அந்த முள் உங்கள் தொண்டையில் மாட்டிக்கொள்ளும். அது உமக்கு கடுமையான வேதனையை தருவதுடன் உங்கள் உயிரையும் வாங்கிவிடும். அதனால் முதலில் என் காலில் இருக்கும் முள்ளை எடுத்துவிட்டு பிறகு நீர் என்னை அடித்து தின்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என கழுதை கூறியது. ஓநாயும் ஒத்துக்கொண்டது. கழுதை தனது பின்னங்கால்களை திருப்பி காண்பித்தது. முள் இருக்கிறதா என்று ஓநாய் தேடும் வேளையில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கழுதை பின்னங்கால்களால் ஓநாயை பலமாக உதைத்தது. கழுதையின் உதையை தாங்க முடியாமல் ஓநாயை துடிதுடித்து சரிந்தது. கழுதை வேகமாக ஓடி